ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைமில் ஒரு சஸ்பென்ஸ் ட்ராமா வெப் சீரிஸாக வெளியான போச்சர் வெப் சீரிஸ் உடைய சீசன் 1 எப்படி இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ரிச்சி மேத்தா டைரக்ஷன்ல நிமிஷா சஜயன், ரோஷன் மேத்யூ, திவ்யந்து மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த சீரிஸ் வெளியாயிருக்கு. இந்த சீரிஸ் உடைய சீசன் 1ல 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் 35 to 60 மினிட்ஸ் இருக்கும். 6 hours 16 மினிட்ஸ்ல இந்த மொத்த சீரிஸை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரிஸா இருக்கு. இப்போ இந்த சீரிஸ் உடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 2015ல கேரளால இருக்கிற வனப்பகுதிகளில் போச்சர்ஸ், அதாவது மிருகங்களை வேட்டையாடுறவங்க யானைகளுக்கு ஒண்ணு அதனுடைய தந்தத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூவால அங்க இருக்கிற லோக்கல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் கிட்ட இருந்து அந்த போச்சர்ஸை பிடிக்க சொல்லி பிரஷர் வந்துட்டு இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல நல்ல ட்ராக் ரெக்கார்டு உள்ள நிமிஷா சஜயனை இந்த போச்சர்ஸை பிடிக்கிறதுக்காக அசைன் பண்றாங்க. இவங்க ஒரு சீக்ரெட் டீம் அமைச்சு இந்த போச்சர்ஸை ட்ராக் பண்ண கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த சீரிஸ் உடைய கதையே. இப்போ இந்த சீரிஸ் உடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் சேர்த்தே பார்த்துடலாம். தமிழ் டப்பிங் நீட்டா லிப்சிங் கூட ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்க்கு என்ன தேவையோ அதை நீட்டா கொடுத்திருக்காங்க. கேரள வனப்பகுதியை சுற்றி இருக்கிற அந்த இயற்கையான விஷயங்களை ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு பிளசண்டா இருக்கும். மிருகங்களுக்கான அந்த சிஜி ஒர்க் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க. அது நிறைய சீக்வன்ஸை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரிஸ்ல நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக நிமிஷா சஜன் பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே இந்த மொத்த சீரிஸுமே ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீ தேதிக்கு இயற்கையை பிரிசர்வ் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத ரொம்ப நல்லாவே இதுல சொல்லியிருப்பாங்க. யானைகள் எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது சார்ந்து இருக்கிற மிருகங்களுக்கு என்ன ஆகும், அதனால மனிதர்களுடைய வாழ்வாதாரம் எந்த மாதிரி பாதிக்கப்படுது அப்படின்றத ரொம்ப நீட்டா சொல்லியிருந்தாங்க. போச்சர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே என்டர்டெய்னிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த சீரிஸ்க்கான நரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணிருப்பாங்க. அதனாலே பாத்தீங்கன்னா நிறைய சீக்வன்ஸஸ் டிராக் ஆக தான் செய்யுது. உங்களோட பொறுமையை சோதிக்கிற மாதிரியான ஒரு சீரிஸா தான் இந்த சீரிஸ் வந்திருக்கு. போச்சர்ஸ் யார் அப்படிங்கறது ஏர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து ரிவீல் பண்றாங்க. அவங்களை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்கிரீன் பிளேவா அமைச்சிருப்பாங்க. சோ இந்த சீரிஸை ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல கான்ஃபிளிக்ட் மிஸ்ஸிங்கா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் ஒரு பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்தில் இது ஒரு above-average கிரைம் டிராமா சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரிஸ்ல அடர் கண்டென்ட் இருக்கு. இந்த சீரிஸ் நீங்க ஃபேமிலியோட பார்க்காதீங்க. போச்சர் சீரிஸ்க்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10.